அனைவருக்கும் வணக்கம். என்னிடம் எதை வேண்டுமானாலும் கேள், ஆனால் நேரத்தை மட்டும் கேட்காதே என்ற நெப்போலியன் ஹில் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பார்ப்போம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசிரியர் நாளுக்கு புதியவராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் அரசாணைகள், கல்வி, வேலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரியர்மலர்.com என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். அரசு உதவி பெறும் பள்ளிகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர் காலி பணியிடங்களை ஒவ்வொன்றாக பார்ப்போம். முதலாவதாக ஏற்பட்டிருக்கக்கூடிய பள்ளியானது, அந்த பள்ளியில் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த பணியிடமானது ஆங்கில பாடத்துக்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. அதற்குரிய கல்வி தகுதி பாருங்கள், எம்ஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருந்தீங்கன்னா இந்த பணியிடத்துக்கு விண்ணப்பிக்கலாம். மேலும் இதற்குரிய இன சுழற்சியானது பொது பிரிவினர். பொது பிரிவினர்னாலே பொது, அனைவரும் விண்ணப்பிக்கலாம். தமிழகத்தில் உள்ள ஆண்கள், பெண்கள் என அனைத்து பிரிவினை சார்ந்தவரும் விண்ணப்பிக்கலாம். அடுத்ததாக இந்த பணியிடத்திற்குரிய சம்பளமானது 36,900 1,35,100 வரைக்கும் இருக்கும். நிலை 7வது ஊதிய கமிஷன்லேருந்து நிலை 18லேருந்து இந்த சம்பளம் ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, இந்த பணியிடத்திற்கு எப்படி விண்ணப்பிப்பது? அனைத்து விதமான கல்வி சான்றிதழ்களின் நகலை எடுத்துக்கிட்டு பயோடேட்டா தயார் பண்ணிக்கிட்டு 12/5/2025 செயலர், ரத்னா மேல்நிலைப்பள்ளி, பெட்டவாய்க்கலை, திருச்சிராப்பள்ளி மாவட்டம், இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கணும். இந்த முகவரிக்கு நீங்கள் விண்ணப்பிச்சிங்கன்னா அவங்க உங்களை நேர்காணலுக்கு அழைப்பாங்க. அழைக்கும்போது நீங்கள் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி நீங்கள் ஆசிரியர் பணியை ஏற்றுக்கொள்ளலாம். அடுத்ததாக பாருங்கள், 2வது பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காலி பணியிடத்தை பார்ப்போம். முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம் தான். பாடம் ஆங்கிலம். ஆங்கில பாடத்திற்கான காலி பணியிடம். ஆங்கில பாடத்துக்குரிய கல்வி தகுதியானது எம்ஏ இங்கிலீஷ் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். இன சுழற்சியானது பொது பிரிவினர் தான், ஓசி தான். ஓப்பன் காம்படிஷன். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தை சேர்ந்த ஆண்கள், பெண்கள் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். இவர்களுக்குரிய சம்பளமானது 36,900 1,35,100 வரைக்கும் இருக்கும். அடுத்தது பாருங்கள், இதே பள்ளியில் ஏற்படக்கூடிய மற்றும் ஒரு காலி பணியிடம் வணிகவியல் பாடம். வணிகவியல் பாடத்துக்கு காலி பணியிடம் ஏற்பட்டிருக்கு. இந்த பணியிடத்திற்குரிய கல்வி தகுதியானது எம்காம் ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அடுத்து இதுக்குரிய இன சுழற்சியானது ஓசி பொது பிரிவினர் தான். இவர்களுக்குரிய சம்பளமானது 36,900 ப்ளஸ் 1,35,100 வரைக்கும் அதிகபட்சமாக வழங்கப்படும் சொல்லிட்டாங்க. இந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு ஒரு சந்தேகம் ஏற்படும். இதற்குரிய வயது வரம்பு என்னென்னு நிறையா நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க. வயது வரம்பு அரசு பணிகளுக்கு வழங்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் இந்த அரசு உதவி பெறும் பள்ளி பணியிடங்களுக்கும் பொருந்தும். ஒவ்வொருத்தருக்கும் எஸ்டி, எஸ்சிஏ, எஸ்சி, எம்பிசி, பிசி முஸ்லீம், பிசி ஹிந்து, ஓசி, இதுக்கு எல்லாத்துக்குமே தமிழகத்தில் உள்ள தற்போதைய நடைமுறையில் உள்ள வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய ஏஜ் ரிலாக்ஸேஷன் அனைவருக்கும் பொருந்தும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த பணியிடங்களுக்குரிய நேர்காணல் நடைபெறும் நாள் 30/5/2025 காலை 10:30 மணிக்கு இந்த பள்ளியில் நடைபெறும். இந்த பள்ளியில் நடைபெறும் போது இதில் கலந்துக்கிற அனைத்து விதமான அசல் சான்று, நகல் சான்றுகளை எடுத்துக்கொண்டு கலந்து கொள்ள வேண்டும். இதற்கு முன்னதாக இதுக்குரிய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. 041444, இது கோடு நம்பரு. 250400, இது ஒரு லேண்ட்லைன் நம்பரு. அடுத்த செல் நம்பர் பாருங்கள், 9892779204, இது ஒரு மொபைல் நம்பரு. அடுத்து இன்னொரு மொபைல் நம்பர் பாருங்கள், 7502022241, இது மற்றும் ஒரு மொபைல் நம்பரு. இந்த ஃபோன் நம்பர்களில் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு அப்ளை பண்ணிக்கலாம், அல்லது உங்களுக்கு ஏற்பட்டக்கூடிய சந்தேகங்களை கேட்டுக்கலாம். அடுத்து இந்த பள்ளியினுடைய முகவரி பாருங்கள், செயலர், அவங்க இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கவங்க செயலர். இந்த பள்ளியின் முகவரியானது டிஜிஎம் மேல்நிலைப்பள்ளி, சேத்தியாத்தோப்பு, புவனகிரி தாலுகா, கடலூர் மாவட்டம் 608702. கடலூர் மாவட்டத்தில் ஆசிரியர் காலி பணியிடம் இருந்தால் தெரிவிக்க சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் நிறையா கேட்டிருந்தாங்க. அவர்களுக்கான வாய்ப்பு அனைத்துமே பிஜி அசிஸ்டண்ட், அதாவது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் காலி பணியிடம். இந்த பணியிடத்திற்கு எதுவுமே டெட் பேப்பரில் நீங்கள் பாஸ் பண்ண தேவையில்லை. கல்வி தகுதியில் பிஜி ப்ளஸ் பிஎட் முடிச்சிருக்கணும். அந்தந்த பாடத்துக்குரியதை முடிச்சிருந்து அவங்க கேட்டிருக்கிறத முடிச்சிருந்தாலே போதுமானது. நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ண அனைவருக்கும் தகுதி இருக்குது. இதை பயன்படுத்தி கொண்டு நம்ம வாசக நண்பர்கள் அனைவரும் வேலைவாய்ப்பு கிடைக்க
வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் ஏற்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.